அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். லாரன்ஸையும் சீமானையும் நேரில் பேசிக்க வைக்கணும் அப்படின்னு பிகின் நியூஸ் பார்த்தீங்கன்னா தற்போது ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது குறித்து இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஜல்லிக்கட்டில் ஆரம்பித்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்குமே ராகவா லாரன்ஸுக்கும் சீமானுக்கும் எவ்வளோ பெரிய மோதல் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். என்னதான் சீமான் நடிகர் லாரன்ஸை பெரிதளவில் கண்டுக்கல அப்படின்னாலும் ஒவ்வொரு மேடைகள்லையும் நடிகர் ராகவா லாரன்ஸ் பார்த்தீங்கன்னா அரசியல் பேசுகிறேன் அப்படின்னு சீமானை குறித்தும் தமிழ் தேசியம் குறித்தும் நிறைய வன்மங்களை கக்கியிருக்காரு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இது எல்லாமே உருவானதற்கு முதல் முக்கிய காரணமே நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராரு அப்படின்னு சொன்னதுலேருந்து நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளும் சீமானும் ரஜினி மேலே வைக்கக்கூடிய விமர்சனங்கள் தான் நடிகர் ராகவா லாரன்ஸை சீமானுக்கு எதிராக மாற்றியிருந்தது அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுதான் நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கு. இப்படி இருக்க நடிகர் ராகவா லாரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரஜினி அரசியலுக்கு வரல அப்படின்னு சொன்னதுமே சீமான் நடிகர் ரஜினி குறித்தும் அவர் ஏன் அரசியலுக்கு வர வேணாம் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்றது குறித்தும் நிறைய விளக்கங்களை கொடுத்திருந்தாரு. இதற்கு பிறகு ராகவா லாரன்ஸ் பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமானை நான் ரொம்பவே தவறுதலாக நினைச்சிட்டேன் அப்படின்னும் நிச்சயமாக அவர் இடத்துல நேரில் சென்று பேசணும், நிறைய மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ராகவா லாரன்ஸ் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ட்விட்டர் பதிவில் போட்டிருந்தாரு. இதனை அடுத்து இதுக்கு சீமானு பார்த்தீங்கன்னா ரிப்ளைவாக அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, நம்ம எல்லோருமே தமிழர்களாக ஒன்றுதான் அப்படின்னு இருவருமே பார்த்தீங்கன்னா ஒரு சமாதானமாக ஆகியிருந்தாங்க. இதனை அடுத்து மக்கள் பார்த்தீங்கன்னா நடிகர் ராகவா லாரன்ஸும் சீமானும் சந்திச்சாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குள்ளாக தான் இருந்துட்டு இருந்தாங்க. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையிலையும் தன்னுடைய டிஆர்பி ஏற்றிக்கணும் அப்படின்ற நோக்கத்திலையும் பிகின் நியூஸ் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வியூஸையும் சப்ஸ்கிரைபர்ஸையும் ஏற்றிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் பிகின் நியூஸ் யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா தற்போது சீமானையும் ராகவா லாரன்ஸையும் வைத்து ஒரு நிகழ்ச்சி நடத்த போகிறாங்க அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்கு. பிகின் நியூஸில் நெறியாளராக இருக்கக்கூடிய ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை நம்மிடம் பகிர்ந்துருந்தாங்க. ஏற்கனவே நடிகர் ராகவா லாரன்ஸுடைய ஆஃபீஸ்லையும் சீமானுடைய அலுவலகத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் குறித்து பிகின் நியூஸ் பேசியிருக்காங்க அப்படின்னு தான் தகவல் கிடைச்சிருக்கு. இவங்க இருவருமே ஒரே மேடையில் பேசிக்கிட்டாங்க அப்படின்னா ஒருவேளை நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக நடிகர் ராகவா லாரன்ஸும் சீமானோட கை கோர்த்தாரு அப்படின்னா தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் சீமானுக்கு எந்த அளவுக்கு ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.